ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வழிபாட்டு நெறியில் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவர் ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தரேன்னு சொன்னார். ஒரு மகால பழக்கம் இருக்கு. இப்போ ஒரு சூழலில் பணத்தை தரமாட்டேன்ட்டார். நீங்கள் நம்பிக்கையின் காரணமாக ஒரு கையெழுத்து கூட ஒரு பேப்பர் கூட இல்லை, தயா இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு போய் என்ன இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி ஒரு தேவை இருக்கிறது, அவருக்கு கேட்குறோம், கொடுக்க முடியாதியா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நேராக கபாலிகிட்ட போய் நிற்பான். கபாலி, உன்னை நம்பி இப்படி மோசம் போயிட்டேன். நேராக ஏன் இந்த சாமியை நம்பித்தான் ஏன் வந்தேன். எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து பிரதோஷத்துக்கு வந்தபோது தான் அவரே தெரிஞ்சார். எனக்கு இந்த பிரதோஷத்துக்கு வந்து போய் பழக்கத்தில் தான் அவர் எனக்கு பழக்கமே ஆனார். இந்த சிவபெருமான் என்னை காப்பாற்றி கொடுக்க வேண்டாமாயா, அப்படி 10 லட்சம் போச்சே, இப்படி என் வாழ்க்கையில் சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு போய் கபாலியை உண்டு இல்லைன்னு ஆக்கி போட்டு என்ன பண்ணுவான்? இனியும் நான் 10 லட்சம் வந்தால் உன்னை பார்க்க வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன் போயா அப்படி சத்தம் போட்டு வந்துடுவோமா இல்லையா? அவர் உடனே நாளைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு கூட கொடுக்க போகிறாருன்னு அவர் பாட்டு கம்மனுக்கு வந்துருக்காரு. கபாலியும் என்னையா வரவே இல்லைன்னாரு. நமக்கு கோயிலுக்கும் போகாமல் விட்டுட்டோம், பணமும் போச்சு. சண்டை போட்டு வந்தால் என்னது கோயிலுக்கு போகிறதும் போச்சு, பணமும் போச்சு. சரி இன்னைக்கு வருமா கோர்ட்டு எங்கே வேணாலும் போய்க்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா என்ன பார்த்துக்கலான்ட்டார். அவர் எப்படி இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள? பெரும் வருத்தமும் வேதனையும் மீள முடியாத துன்பமாக கிடக்கும். இது எப்படியா மீள்வது இதில் அப்படி கேட்டால், எளிமையான வழி, வலி இல்லாத வழி. எப்படி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கபாலியை பார்க்கும்போது, சாமி இந்த மாதிரி 10 லட்ச ரூபாயை அன்பர் வாங்கிட்டு போயிட்டார், தரேன்னு சொன்னார், கொடுக்கல. ஆனால் கடவுளே எனக்கு பெரிய கருணை செய்துட்ட சாமி. என்னையா கருணை செய்துட்ட? சிவபெருமான் ஆச்சரியமாக பார்த்தார். என்னையா கருணை செய்துட்டேன், எனக்கே தெரியாதான் அப்படின்னா. இல்லை இந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கட்டியிருந்தான், எங்கே கிழிச்சு எங்கே தைச்சி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மிச்சம் இல்லாமல் என் உடம்பை நல்லா வச்சு செலவு மட்டும் பண்ண வச்சுட்டியே, நல்லா இருக்குன்னு ஜாமீன் கும்பிட்டு வந்து பாருங்க. 10 லட்ச ரூபாயை மருத்துவமனையில் கட்டுறமா இருந்தால் எவ்வளவு துன்பம். அந்த துன்பத்துக்கு அப்புறம் நீங்கள் இயல்பான நிலைக்கு திரும்ப முடியுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் இப்போ உங்கள் வினை 10 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாக வேண்டும் என்று இருக்கிறது. எப்படி செலவாக வேண்டும் இருந்துச்சு? ஆஸ்பத்திரிக்கு போய் கிழிச்சு தச்சு 10 லட்ச ரூபா மருத்துவமனை கட்டணும்னு இருந்துச்சு. இந்த கபாலியை கும்பிட்டதுனால ஆஸ்பத்திரிக்கு போகாமல் கழிச்சிருக்கிறாரு. இவ்வளோதான் மிச்சம். அப்போ லாபம் யாருக்கு? நமக்கு தான் லாபம். இந்த கணக்கு விளங்கணுமே. நீங்கள் எப்பெல்லாம் உங்கள்கிட்ட பொருள் நட்டமாகிறதோ அப்பெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுங்க. இறைவன் கருணையோடு நமக்கு இதை கழித்து விட்டிருக்கிறான். இது மருத்துவமனைக்கு போனோம்னு சொன்னால் காயமும் இருக்கும், வலியும் இருக்கும், வடுவும் இருக்கும். வடி இல்லாமல், காயம் இல்லாமல், நெஞ்சில் வலி இல்லாமல் பொருளை இழக்கச் செய்து நம்மை பாதுகாத்திருக்கிறான் கபாலி என்று நினைத்தீங்கன்னா இறைவன் மீது கருணை உண்டு. இது உபச்சாரம் சொல்லலைங்க, உண்மை வார்த்தை இதுதான். இது நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கல் அனுபவத்துக்கு கொண்டாந்து நிறுத்துற அன்னைக்கு தான் அது தெரியும். ஏன்னா நமக்கு 10 லட்சம் போச்சே 10 லட்சம் போச்சே 10 லட்சம் போச்சேன்னு இருக்கான். அடிபட்டு போய் காயம்பட்டு மருத்துவமனையில் படுத்து இன்னைக்கு பல்வேறு வகையான துன்பத்தை நுகர்ந்து அதுக்கப்புறம் மெல்ல வந்து நீங்கள் இயல்பாக நடக்க முடியல, இயல்பாக உட்கார முடியும். அங்கங்கே பிளேட் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ போட்டுருக்குறாங்க, போல்டு போட்டுக்கிறாங்க, எல்லாம் கை தாங்க, கை மாதிரி தான் இருக்குது, கை கிடையாதுங்க அப்படின்னு ஆகிற நிலைமை இல்லாமல் நல்லா வச்சிருக்கிறான் இல்லையா, நல்லா இருக்கிறையா, முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. ஆக இழப்பு என்பது உங்களுடைய வினை. அந்த வழிபாடு செய்ததுனால உடலுக்கு துன்பம் மாறாம அறிவுல துன்பத்தை கழிச்சு விட்டான் பாருங்க, அதுதான் கருணை. இதுதான் நீங்குதல். அறிவால் நீங்குதல், அறிவால் சொன்ன பார்த்தீங்களா. நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டா, நீங்க இந்த மாயைதனை உதறி என்ற சொல்லுக்கு, மாயை என்பது உடம்பு, இந்த உடம்பு மாயை தான், இந்த உலகம் மாயை தான். இது நீங்கணும்னா எப்படி அர்த்தம்? அறிவால் நீங்குதல். உடம்புக்கு என்ன துன்பம் வந்தாலும், உலகப் பொருள் எது வந்தாலும் போனாலும் அதை பற்றி கவலைப்படாது இருப்பீர்களானால் மாயை தன்னை உதறி. அதான் மாயை உதறுனா வேற ஒன்றுமே இல்லை.
உடம்பை விட்டுவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல. உடம்புக்கு வருகிற உபாதைகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இறைவன் கருணையை நினைந்து நினைந்து கடந்து போக வேண்டும். இதான் மாயிதனை உதறி